வணக்கம். காலத்தின் அதிபதி சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாதகத்தில் பணயோகம் இருந்தும் ஏன் ஏழையாக உள்ளனர் சிலர். அவருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்கிறதாம், ஆனால் இன்னும் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறாரே. இப்படிப்பட்ட கேள்விகளை அடிக்கடி கேட்கின்றனர் நிறைய பேர். உண்மையில் ஜாதகத்தில் பணயோகம் இருப்பது மட்டுமே ஒருவரை பணக்காரராக்கிவிடாது. அந்த யோகத்தை பயன்படுத்தும் மனநிலையும் முயற்சியும் காலமும் இணைந்தால் மட்டுமே செல்வத்தை நிலைக்கும். பணயோகம் என்றால் என்ன? ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் தனம், 11ஆம் இடம் லாபம், 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் மற்றும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இந்த தசா புக்தி நம் வாழ்வில் தற்போது நடந்தால் பணயோகம் இருக்கும். ஏன் பணம் தங்குவதில்லை? சிலருக்கு பணம் வரும், ஆனால் தங்காது. இதற்கு ஜாதகத்தில் பாதகபதி தசா அல்லது ரோகாதிபதி தசா அல்லது அஷ்டமதி தசா அல்லது விரையாதிபதி தசா நடப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த தசா காலங்களில் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு மருத்துவ செலவு, சிலருக்கு கடன், சிலருக்கு குடும்ப பொறுப்புகள் என பணம் வெளியேறி கொண்டே இருக்கும். பலர் 25 வயதில் கஷ்டப்படுவார்கள், ஆனால் 45 வயதில் உச்சத்தை தொடுவார்கள். சிலர் இளமையில் வசதியாக இருப்பார்கள், பின்னர் சரிவை சந்திப்பார்கள். இதற்கு காரணம் கிரகங்களின் இயக்கமே. மக்களே, ஜாதகத்தில் செல்வயோகம் இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் அதன் முழு பலனை அனுபவிக்க முடியாது. சிலருக்கு யோகங்கள் இருந்தாலும் சரியான தசாபுத்தி காலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். ஜாதக வாய்ப்புகளையும் சாத்தியங்களும் காட்டுகிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் மன உறுதியும் உழைப்பும் அவசியம். நன்றி, வணக்கம். காலத்தின் அதிபதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. கூடிய விரைவில் நல்ல வீடியோவுடன் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.